இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னிக் தான் ஷோரூமில் யூஸ் பண்ணி உங்களை ட்ரெஸ் வாங்க வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லட்டா? இதில் என்னை சுற்றி நான் லைட்ஸ் வச்சுருக்கேன். இது வித்தவுட் லைட்ஸ். லெட்ஸே எனக்கு வந்து ஃபேப்ரிக் நாலேஜ் சுத்தமாக இல்லை, ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருந்தாலே நான் தான் எடுக்கிற கேஸு அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ட்ரெஸ்ஸோட டேக் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸோட டேக்கில் காட்டன், விஸ்காஸ், பிளெண்டட் காட்டன், லினன் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். பாலியஸ்டர், ரேயான் ஒட்டி வர பாலியஸ்டர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும்போது ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி காட்டன், லினன் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் டைனி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஏர் வந்து பாஸ் ஆகி போயிட்டு வரும். அப்போது ஹீட் ட்ராப்பே ஆகாது, ஹீட் வந்து பாஸ் ஆகி போயிடும். ஸோ பாடி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக் சூஸ் பண்ணோம். இப்போ பாலியஸ்டர்லாம் எடுத்தோம்னா ஹீட் ட்ராப் ஆகிடும். ஹீட் ட்ராப் ஆகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல் ஏரியா, பஸ்ட் ஏரியாலாம் வந்து ஆக்வர்டாக கிளிங் ஆகிருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரியே தான் ட்ரெஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறக்கு ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்கும்போது தான் வந்து கம்ஃபர்ட்னஸே இருக்காது. ஸோ எப்போவுமே டேக் பார்க்கணும் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபேப்ரிக்கை கையில் வச்சு க்ரஷ் பண்ணணும். அப்படி க்ரஷ் பண்ணும்போது பெர்மனெண்ட் மார்க் விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கை வச்சுட்டு வந்துடணும். பிகாஸ் நம்ம அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நம்ம கார்லேயே போகிறோம், ஒரு நல்லா அயன் பண்ணி போட்டு கார்லேயே போகிறோம் அப்படின்னா 10 minutes உட்காந்தாலே அந்த ஃபேப்ரிக் மிஸ்ஸே ஆகிடும். க்ரஷிங் மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். Third point is in caption. Please do read it. Thank you.